நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சிலுவை சிலுவை அன்பின் உயரம், சிலுவை தியான நேரம், இதயம் உடையும் நேரம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது நிலா கோரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூற்றத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சிலுவை தியான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு இயேசுவின் நாமத்தை உயர்த்திடு. எடுத்து வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 1வது அதிகாரம் 2வது வசனம். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 400 வருஷம் அடிமையாக இருக்கிறாங்க. அப்போ மோசையை கொண்டு ஆண்டவர் அந்த ஜனங்களை விடுவிக்கிறார். ஆண்டவர் மோசையை கொண்டு அந்த ஜனங்களை விடுதலையாகி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். வெளியில் வரும்போது, நான் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உனக்கு தருவேன், கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி மோசே என்ன பண்ணுறார்? ஜனங்களை வெளியில் கொண்டு வரார். மோசே மரித்த பின்பு யோசுவா அந்த ஜனங்களை வழி நடத்துகிறத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ யோசுவாவும் மரித்து போயிட்டார். மரித்து போனதுக்கப்புறம் அந்த ஜனங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல. யார் தலைவனாக வைக்கிறது, எங்கே போகணும், என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு சரியான ஒரு முடிவெடுக்க தெரியல. அப்போ தான் ஆண்டவர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்குறாங்க. ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யணும்? இப்போது கானானியர் எங்களுக்கு எதிராய் புறப்பட்டு வரார்கள், அவர்களை நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் நோக்கி முறையிடுறாங்க. நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக கானானியர் அவங்களுக்கு எதிராக போரிட்டு வராங்க. இப்போ இவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்குறாங்க. ஆண்டவரே, நாங்கள் இப்போ என்ன செய்யணும்? எங்களுக்கு எதிராக இந்த ஜனங்கள் எங்களுக்கு எதிராக இப்போ போரிட வராங்களே, நாங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? எங்களுக்கு முன்னாடி மோசே தலைவராக இருந்தார், அதற்கப்புறம் யோசுவா தலைவனாக இருந்தார். இப்போ எங்களுக்கு யாருமே இல்லை, 2 பேருமே மரித்து போயிட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ யூதாவை நீ முன்னாடி அனுப்பு அப்படிங்கிறார். இப்போ நீங்கள் வேதாகமத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா யூதா அப்படின்னா என்ன அப்படின்னா, யூதானா துதியின் அர்த்தம். யூதானா துதியின் அர்த்தம். இப்போ ஆண்டவர் ஏன் இன்னைக்கு யூதாவை முன்னாடி சொன்னார் அப்படின்னா, யூதா அப்படின்னா துதியின் அர்த்தம். இப்போ முன்னாடி யூதா போன உடனே ஜனங்கள் துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு ஆண்டவர் கானானியரை இவர்கள் கரங்களில் ஒப்பு கொடுத்தார். நீங்கள் நல்லா நாம் ஒன்று தெரிந்துக்கணும். இன்னைக்கு முடியாத சில பிரச்சனைகளை நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் போது, இயேசுவின் நாமத்தை உயர்த்த ஆரம்பிக்கும் போது, கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவார். இதுவரை ஒருவேளை நிறைய பிரச்சனை உங்களுக்கு முடிவுக்கு வராமல் இருக்கலாம். நிறைய பிரச்சனை உங்கள் கரங்களில் ஒருவேளை முடிவுக்கு வராமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் துதிச்சு பாருங்களேன், கர்த்தர் உங்கள் காரியங்களை ஜெயமாய் முடிய பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம துதிச்சோம் அப்படின்னா முடியாத காரியங்கள் நம்ம கரங்களில் முடிவுக்கு வரும். இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்ம இன்றைக்கி ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், நல்லா பைபிளை வாசிக்கிறோம், ஆனால் இன்றைக்கி துதிக்கிறதே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் துதிக்கிறதே இல்லை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் துதிச்சு பாருங்கள். இந்த நிகழ்ச்சியில் பார்க்குற ஒருவேளை தேவ பிள்ளைகள் ஒருவேளை நிறைய பிரச்சனையோட போராட்டத்தோடு இன்றைக்கி ஒருவேளை இந்த நாட்களை எப்படி கழிக்கலாம்னு ஒருவேளை நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். நான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் துதிச்சு பாருங்கள். வீட்டின் கதவை, அரை கதவை பூட்டி ஒரு 2 மணி நேரம் நல்ல பாடலை பாடி நல்லா நீங்கள் துதிச்சு பாருங்க. இதுவரைக்கும் முடியாத காரியங்கள், இதுவரைக்கும் காரியங்கள் கைகூடி வராத காரியங்களை, இதுவரைக்கும் ஒருவேளை சத்துருக்கள் உங்களுக்கு வெள்ளம் போல ஒருவேளை உங்களுக்கு எதிராக வந்திருந்தாலோ, நீங்க முழங்கால போட்டு நல்லா துதிக்க ஆரம்பிச்சு பாருங்க. கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். நம்ம துதிக்கிறோம். நீ நிறைய நேரங்களை நம்ம துதிக்கிறதே இல்லை. இன்றைக்கி நிறைய நேரங்கள் நம்ம துதிக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம், பாட்டு பாட யோசிக்கிறோம்.
இன்றைக்கி நம்ம நிறைய நேரம் இன்றைக்கி மீட்டிங்காக அட்டன் பண்ணுறோம். போய் மீட்டிங் அட்டன் பண்ணி ஏதோ நம்ம நாட்களையும் காலங்களையும் அப்படியே நம்ம வந்து டைமை நம்ம வந்து 24 ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம 24 ஹவர்ஸில் இன்றைக்கி பாதி நேரத்தை அப்படி தான் நம்ம கடத்துகிறோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு நீங்கள் துதிச்சு பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள் கண்டிப்பாக மாறும். ஏன்னா இன்றைக்கி ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்கிற முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம் என்ற செய்தியின் தலைப்பில் ஆண்டவர் முதல் நம்மகிட்ட சொல்கிற காரியம், நீ நாமத்தை துதிக்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக சூழ்நிலைகள் தலைகீழாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யோசுவா எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4 வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா, ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார். இப்போது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளே இவங்க பிரவேசிக்கணும். இப்போ பெரிய தடை என்ன அப்படின்னா, முன்னாடி பெரிய எரிகோ மதில் இருக்குது. இப்போ ஆண்டவர்கிட்ட யோசுவா ஆலோசனை கேட்குறார், என்ன பண்ணணும் ஆண்டவரை, என்ன செய்யணும்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த எரிகோ மதிலை 6 நாள் ஒரு முறை சுற்றி வரணும். 6 நாள் ஒரு முறை அந்த எரிகோ மதிலை சுற்றி வரணும். 7வது நாள் 7 முறை சுற்றி வரணும். நல்லா யோசித்து பாருங்கள். இதை யோசுவா சொல்கிறப்போ அங்கே ஜனங்கள் மைண்ட் எப்படி இருந்திருக்கும்? யோசுவாக்கு என்னமோ ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு செவரை நம்ம சுற்றி வரணும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அதனால எந்த மாற்றமும் நடக்க போகிறது இல்லை. அது சாதாரண ஒரு பேசிக்காக நம்ம யோசித்தாலே தெரியும். ஒரு செவரையோ ஒரு வீட்டையோ நம்ம சுற்றி வரும்போது என்ன நடக்கும்? ஒன்றுமே நடக்காது. இப்போ யோசுவா சொல்கிறா, நீ அந்த என்ன பண்ண, இதை நீ 6 நாள் 6 முறை சுற்றி வரணும். ஒரு நாளைக்கு ஒரு முறை சுற்றி வரணும். ஜனங்கள் முதல் நாள் சுற்றுறாங்க, எந்த மாற்றமும் நடக்கலை. அந்த செவர் எரிகோ மதிலிருந்து ஒரு கீறல் கூட விழலை. அப்போ யோசிக்கிறாங்க, என்னடா நம்ம சுற்றி வர ஒரு மாற்றமும் நடக்கலையே, ஒரு காரியமும் நடக்கலையே. முதல் நாள் சுற்றி வராங்க, ஜனங்கள்லாம் பேசியிருப்பாங்க, யோசுவாக்கு ஏதோ ஆயிட்டு, அவர் வந்து ஏதோ அவருக்கு மண்டையில் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு போல், நட்டு கலண்டுருச்சு அப்படிலாம் கூட பேசியிருப்பாங்க. 2 நாள் சுற்றுறாங்க, 3வது நாள் சுற்றுறாங்க, 4வது நாள் சுற்றுறாங்க, 5வது நாள் சுற்றுறாங்க, 6வது நாள் சுற்றுறாங்க, ஒரு மாற்றமும் வரலை. இப்போ ஆண்டவர் சொன்னார், 7வது நாள் 7 முறை சுற்றணுன்னார். 7வது நாள் 7 முறை சுற்றி வராங்க. 7வது முறை யோசுவா சொல்கிறார், நீ எல்லாம் சத்தம் போட்டு இப்போ ஆர்ப்பரிங்க அப்படிங்கிறார். எல்லாம் சத்தம் போட்டு ஆர்ப்பரித்த உடனே அதற்கு தடையாக இருந்த எரிகோ மதில் அப்படியே சுக்குநூறா கீழே இடிஞ்சு விழுந்ததை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எரிகோ மதில் போல் பல தடை இருக்கலாம். இந்த தடை மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் முழங்கால் படியிட்டு சத்தம் போட்டு இன்றைக்கி நீங்கள் ஆண்டவரை ஆராதிச்சு பாருங்கள். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட சில காரியங்களை ஆண்டவர் தடைகளை உடைத்து போட வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் எரிகோ மதில் தடை போல இருந்த அந்த தடைகளை ஆண்டவர் உடைத்தது உண்மை என்றால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துதிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை ஆண்டவர் உடைப்பதற்கு அவர் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். சபா டாலா சிபிகமா ரோஷபா கட்டாலபா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சில தடைகளை உங்கள் வாழ்க்கையில் விட்டு கண்டிப்பாக நீக்கி போடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? 3வது ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். சடிதி இல்லை, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாரும் கட்டுகள் கலன்று போயிற்று. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பவுலும் சீலாவும் ஊழியத்துக்கு போனது நிமித்தமாக ஒரு பிரச்சனை. அந்த இடத்துல அவங்க உள்ள அரசாங்க அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேரையும் தூக்கி சிறைச்சாலையில் அடைக்கிறத நம்ம வாசிக்கிறோம். இந்த நேரத்தில் அவங்க கை கால் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. சிறைச்சாலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க, இவங்க கை கால் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. ராத்திரி நேரத்தில்
ஒரு 12 மணி இருக்கும். அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கை கால் தானே கட்டியிருக்கு, நம்ம காலை யாராலையும் கட்டலைல்ல, நம்ம கால் கையை தானே கட்டியிருக்கிறாங்க, நம்ம வாயை யாரும் கட்டலைன்னு சொல்லி 2 பேரும் நல்ல வாய்களை திறந்து நல்ல பாட ஆரம்பிக்கிறாங்க, நல்ல துதிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஏசப்பா நாமத்தை உயர்த்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்தது தெரியுமா? அந்த இடத்துல சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை கர்த்தர் அசைக்கிறார். சிறைச்சாலையின் கதவுகள் ஆட்டோமேட்டிக்காக திறக்க ஆரம்பிக்குது. இவங்க துதிச்சதுனால இவங்களுக்கு மட்டும் விடுதலை இல்லை, இவங்கள் பக்கத்தில் இருந்தவங்க, முன்னாடி இருந்தவங்க, அந்த சிறைச்சாலையில் இருந்த எல்லாருக்கும் கர்த்தர் அன்றைக்கு விடுதலையை கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போது நீங்கள் துதிக்கும் பொழுது, நீங்கள் வாயை திறந்து நீங்கள் ஆராதிக்கும் பொழுது, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை மட்டும் இல்லை, உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க வாழ்க்கையில், உங்கள் தெருக்கள் இருக்கிறவங்க வாழ்க்கையில், அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை ஆண்டவர் மாற்ற முடியும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்றைக்கு நம்ம 3 காரியத்தை நம்ம இன்றைக்கி கற்றுக்கொண்டோம். முதலாவது, நம்ம துதிக்கிறப்போ ஆண்டவர் நமக்கு எதிராக இருக்கிற, நமக்கு ஒருவேளை உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக இருந்திருக்கலாம், அவர்களை ஆண்டவர் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுப்பார். 2வது நம்ம பார்த்தோம், எரிகோ மதில் போல் இருக்கிற சில பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் நீங்கள் ஆராதிக்கும் பொழுது அந்த காரியத்தை ஆண்டவர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். 3வது நம்ம பார்த்தோம், பவுலும் சீலாவும் ஆராதிக்கும் பொழுது, அவங்கள் துதிக்கும் பொழுது, அவர்கள் வாழ்க்கையில் இருந்த சிறையிருப்பு மட்டுமல்ல, பக்கத்தில் சிறையில் இருந்த அவர்களுக்கும் ஆண்டவர் விடுதலையை கொடுத்ததை நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இந்த காரிய உண்மை, இது அப்படியே நடந்ததை நம்ம பைபிளை வாசிக்கிறோம். இது அப்படியே நடந்தது உண்மை என்றால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலையோ ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. சபான் சாலா ஷிபிகமா சபான் சாலா. இயேசுவின் நாமத்தினால இந்த சிலுவை தியான நேரம் நிகழ்ச்சியில் யார் யார் இப்பொழுது கலந்து கொண்டிருக்கிறார்களோ இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நேரலையில் யார் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ இப்பொழுது இங்கே இருக்கிற தேவ பிரசன்னம், தேவ மகிமை அவர்கள் வீடுகளை நிரப்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தேவ மகிமை பலமாய் வீடுகளை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் பலமாய் தேவ பிரசன்ன வீடுகளை நிரப்பட்டும். நல்ல வாய்களை திறந்து துதிக்க ஆரம்பிங்க, நல்ல வாய்களை திறந்து துதிக்க ஆரம்பிங்க. இயேசுவின் நாமத்தில் பயங்கர தேவ பிரசன்ன வீடுகளில் இந்த நேரில் நிகழ்ச்சி பார்க்கும் பொழுதே தேவ மகிமை பலமாய் வீடுகளை நிரப்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஷாபான் டாலா சிகேட்டலா மா சிகேட்டலா மரா சிகேட்டலா லாமா ரா சிகேட்டலோ ஜிபாகா சிபேகா மண்டலா சிடேலே லீமா லஹூ சிபிகே மண்டலா சிபேகா மண்டலா சிகேட்டலா போ. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வியாதிகள் மாறட்டும். ஆண்டவர் நல்ல சுகத்தை தருவீராக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் யார் யார் பலவீனத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை தருவீராக. ஒருவேளை உங்களுக்கு கண்ணில் பிரச்சனை இருக்குமானால், ஒருவேளை கண் எனக்கு எரிச்சலாக இருக்குது, நைட்டு தூங்க முடியல, கண் ரொம்ப உறுத்தலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்களில் நீங்கள் உங்கள் கரங்களை வைத்து கொள்ளுங்கள். எனக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எனக்கு காலில் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, என்னால் நடக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு எந்த காலில் பிரச்சனையோ அந்த காலில் நீங்கள் கரங்களை வைத்து கொள்ளுங்கள். ஒருவேளை எனக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல பலவீனத்தோடு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இப்பொழுது நீங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே கண்களில் பிரச்சனை இருக்கிற கண்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். நரம்பு பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். எலும்பு வலிகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இப்பொழுதே பலவீனத்தோடு பார்க்கிற சகோதரிகள் சகோதரிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது பரிபூரண சுகமுண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் be healed in the name of Jesus. ஆண்டவர் அற்புத சுகத்தை நீ தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.
நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.